புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோத்தகிரி பகுதியிலே புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சிலைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறுவி இந்த தலைவருடைய சிலைக்கு இன்னைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மாலை அணிவித்தார்கள். கோத்தகிரி மக்கள் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான திட்டங்கள் தந்து புரட்சி தலைவி அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இந்த பகுதியை, குன்னூர் தொகுதியை, கோத்தகிரியை, நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து பார்த்து செய்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் செய்வார் என்று கூறி இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கோத்தகிரி பகுதியே குலுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே 3 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். என்னிடத்தில் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். பேர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அவருடைய பெயரிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து இதை புரட்சி தலைவி அம்மாவில் கட்டி காத்து மாண்பு அம்மாவுடைய திருக்கரங்களால் இந்த திருவுருவ சிலையை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முழு திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் இவ்வளவு கூட்டம் இருப்பால் என்று நான் நினைக்கவில்லை. என்னிடத்திலே மாலை அணிவிக்க வேண்டும். நீங்கள் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்கின்ற பொழுது கோத்தகிரி வழியாக செல்கின்ற பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மார்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே நான் இந்த வழியாக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த எழுச்சி பயணத்தில் எந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூடியதோ அதே அளவிற்கு கோத்தகிரியிலே மக்கள் வெள்ளம் பார்க்கப்படுகிறது. நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் அம்மா மனதிலே குடிகொண்டவர்கள். ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த வழியாகத்தான் அம்மா அவர்கள் அந்த கொடநாடு பங்களாவுக்கு செல்வார்கள். இந்த பகுதி மக்களை எல்லாம் அவ்வப்போது சந்தித்து அந்த மக்களோடு பழகி அவர் இருக்கின்ற காலம் வரை உங்களோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. அம்மா மறைந்தாலும் அம்மா மனதிலே இங்கே இருக்கின்ற மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்பு அம்மா அவர்கள். ஆகவே இன்றைக்கு 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றன. இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி தலைவி அம்மாவில் காத்தழுந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதை புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தி
உங்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு நீலகிரி மாவட்டத்திற்கு எங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம பல அடிப்படை தேவைகள், உங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், அதே போல அலக்கரை கூட்டு குடி திட்டம், இப்படி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 52 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமையுரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் அருமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களே, உங்களுடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் நீலகிரி மாவட்ட செயலாளர் அருமைச்சர் திரு கப்புச்சி டி வினோத் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சேமா வேலுச்சாமி அவர்களே, முன்னாள் MP சகோதரர் திரு KR அர்ஜுன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் புத்திச்சந்திரன் அவர்களே, முன்னாள் MLA பொன் ஜெயசீலன் அவர்களே, முன்னாள் MLA இந்த தொகுதியுடைய முன்னாள் MLA சகோதரர் திரு சாந்தி ராம் அவர்களே, கழக வர்த்தகணி செயலாளர் திரு PP ஜஜீவன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் AK செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் KC கருப்பணன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் சிவகாமி சிவகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், நகர கழக செயலாளர் நஞ்சை என்கின்ற சுப்பிரமணி அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கம்பட்டி குமார் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழக தப்பக்கம்பை கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் கிழக்கு கீழ் கோத்தகிரி ஒன்றிய கழக செயலாளர் வேண்கின்ற ஸ்ரீபன் அவர்களே, அம்மா பேரவைச்சா மேற்கு குடியங்கி காரி அவர்களே, அம்மா பேரவைச்சா கிழக்கு சக்காத்தா சுரேஷ் அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை இணைச்செயலாளர் ரா வடிவேல் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் விஜயகுமார் அவர்களே, மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் KK மாறன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மற்றும் பக்கத்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, சார்பணி பொறுப்பாளர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, இன்றைக்கு வருகின்றிருக்கின்ற விவசாய பொருடி மக்களே, அது தேயிலை தோட்ட தொழிலாளர் நண்பர்களே, தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நெடுகலந்த வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.